ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாகின் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க. நீங்கள் ஏற்கனவே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ ஐடி க்ரியேட் பண்ணிங்க. ஸோ புதுசாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ யூசர் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவில் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி எபிக் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குறாங்க. நீங்கள் பாஸ்வேர்டு அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேலையை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும். ஆதார் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஃபார்ம் 6B டு கெட் ஆதார் அண்டு எபிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபில் ஃபார்ம் 6Bயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் அப்படின்ற இடத்துல என்டர் எபிக் நம்பர்னு கேட்கும். உங்களுடைய எபிக் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்னு ஒரு மெசேஜ் வந்து எபிக் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு ப்ளீஸ் ட்ரை அகெயின் வித் டிஃப்ரெண்ட் எபிக் அப்படின்னு சொல்லுது. அப்போது நீங்கள் கொடுத்த இந்த எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆதார் வந்து ஓட்டர் ஐடியில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி மெசேஜ் வராமல் ஃபார்ம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.